எதையும் நாம் ஆழமாக விவாதிப்பது கிடையாது. ஜாதி தான் இந்த முரண்பாடு என்பதை தவிர்த்து அனைத்தை பற்றியுமே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜாதியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து மதம் தான் அடித்தளமாக இருக்கக்கூடியது. அதை நாம் யாருமே விவாதிப்பதில்லை, ஒரு ஆழமான விவாதத்தில் போவதில்லை. இந்திய சமூகத்தில் ஜாதியை பற்றிய ஒரு பிலசாபிக்கல் டிபேட், ஒரு பிலசாபிக்கல் டிஸ்கோர்ஸ், ஒரு தத்துவ உரையாடலை நிகழ்த்திய இரண்டே பேர் டாக்டர் அம்பேத்கரும் ஐயா பெரியாரும். எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கிறது. சாய்ஸ், எவ்ரிதிங் இஸ் யோர் சாய்ஸ். இது வேண்டுமென்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு திருமணம் இப்படித்தான் கட்டாயம் இல்லை, ஒரு உறவுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் கட்டாயம் இல்லை. அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது பேசுகிறது. இப்படி வாழ்வதுதான் ஆத்தென்டிக், அந்த ஆத்தென்டிசிட்டி என்று சொல்கிறார். ஆத்தென்டிக்கான லைஃப் என்று எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சொல்லுது. பிறக்க போகும் குழந்தை டாக்டராக ஆவானா, அவன் ஒரு பொறியியலராக ஆவானா, அவன் வக்கீலாக ஆவானா, இதெல்லாம் ஒரு கனவுகள் இருக்கும். ஆனால் தலித்து தாய்க்கு பிறக்க போகும் இந்த குழந்தை எந்த சமூக அநீதிக்கு ஆளாக போகிறது, எங்கே அது ஒதுக்கப்பட போகிறது, நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. It is condemned to be unfree. தலித் குழந்தை, உன் பிரசவத்தின் போது நான் உன்னிலிருந்து வெளியே வருவதற்கு மிக நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதாக நீ சொன்னாய். நான் உன்னிலிருந்து வெளியே வருவதற்கு மிக நீண்ட நேரங்களை நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் தெரியுமா? அழகான கதை. இதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு எதற்காக நான் மிக நீண்ட நேரங்களை நான் எடுத்துக்கொண்டேன் தெரியுமா? இங்கே பிறக்க வேண்டுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதுவும் இந்த மண்ணில் நான் பிறக்க வேண்டுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதனால் தான் அந்த தாமதமானது என்று சொல்கிறேன். You are born unfree. ஒரு தலித் குழந்தை ஒரு சுதந்திரமற்றுத்தான் பிறக்கிறது. இப்பொழுது வருகிறேன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய மிக புகழ் வாய்ந்த அந்த கூற்று, நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன். நாம் இவ்வளவு நேரம் பேசுகிறோமே, அத்தனை இங்கே ஜாதி இருக்கிறது, சமூகம் எப்படி இருக்கிறது, இங்கே அத்தனை கொடுமைகளும் நடக்கின்றது, லஞ்சம் வாங்குகிறோம், என்ன நடந்தாலும் சரி, இவை அனைத்துமே கீழே ஒரு ஸ்ட்ரக்சுரலாக ஒரு செய்தியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே மையமாக இருக்கிறது. அந்த ஸ்ட்ரக்சர் என்பது மிக கவனம். அந்த ஸ்ட்ரக்சர் என்பது பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். இந்திய சமூகம் என்பதே, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்பதே பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். சுத்தம், தீட்டு. அடுத்ததாக மருத்துவர் தாயப்பன் தோழரை பேசுறதை வைக்கிறேன். முன்னதாக ஒரு முன்னறிவிப்பு, அவர் வழக்கமாக சொல்கிறது தான், செல்ஃபோனை சைலண்டில் போட்டுருங்க, சவுண்ட் வந்ததுன்னா கொஞ்சம் அணுகுண்டை விட மோசமானது செல்ஃபோன் அப்படிங்கிற வழக்கமான டைலாக் சொல்வார். அப்புறம் இது அம்பேத்கருடைய ஜாதியை ஒழிக்கும் வழி. இந்த புத்தகம் தலித் முரசு இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி புதிய மொழிபெயர்ப்பு வெளியிட்டோம். அதோட மொழிபெயர்ப்பாளர் தோழர் தாயப்பன் அவர்கள் தான். ஏற்கனவே அவரோட மொழிபெயர்ப்பு நான் இந்துவாக சாக மாட்டேன், ஜாதி ஒழிப்பில் இல்லை, இதை பற்றியான ஒரு அடிப்படையான புரிதலுக்கு இந்த 2-3 ரொம்ப அவசியம். ரெண்டுமே ரொம்ப அழகான மொழிபெயர்த்தவர். இதை குறித்து ரொம்ப ஆழமாக பேசக்கூடியவர். அதை பேச முதல்ல அவர் தோழர் ஆதி அசுரனுக்கு give him a big hands. ஒரு அழகான ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் இன்சைட். எனக்கு நான் ரொம்ப ரொம்ப அழகான முறை. நன்றி தோழர். அருமை நண்பர்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆட் மேன் அவுட். 2 செய்தி ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் பேசின பல வார்த்தைகள் எனக்கு என்னென்னு கூட தெரியாது. லைக் இன்ஸ்டாகிராம் நீங்கள் பேஜ், நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு, ஐ எம் நாட் அவேர் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். எனக்கு சுத்தமாக இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நிஜமாகவே நான் ஒரு ஆட் மேன் அவுட் அதில். ப்ளஸ் நான் பேச போகிற டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு இன்டென்ஸாக இருக்கும். நான் ஏற்கனவே சந்துருகிட்ட சொன்னேன், நான் சந்துரு கொஞ்சம் ஒரு இன்டென்ஸாக இருக்குமே அப்படின்னு கேட்டால், சந்துரு சொன்னாரு இல்லை தோழர்
நீங்கள் பண்ணுங்க பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா புகழும் சந்துருவுக்கு. அது நல்லது. இப்போ எல்லோருமே நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. உங்களுடைய பதில்கள், உங்களுடைய விவாதங்கள், உங்களுடைய அந்த கேலிகள், கிண்டல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. எனக்கு அதில் என்ன நடக்குதுன்னு பெருசாக தெரியாது. அப்பப்போ தோழர் சொல்லுவார் எனக்கு. அது அவர் சொல்லுவது வச்சு பார்க்கும்போது, இல்லை அந்த பத்திரிகைகள் எல்லாம் வரதை வச்சு பார்க்கும்போது என்ன கைண்ட் ஆஃப் அங்கே விவாதங்கள் நடக்குதுங்கிறதுனால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சூப்பர்ஃபிஷியலாக ஒரு ஷாலோவான ஒரு ஒரு விவாதங்கள் நடக்கிற மாதிரி தான் எனக்கு எப்போவுமே அது பட்டிருக்கு. ஏன்னா நம்ம அங்கே என்ன மாதிரியான விவாதங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம நான் யூஸ்வலாக வந்து இந்த செய்தித்தாளுடைய அந்த வால் போஸ்ட், இந்த கடைகளுக்கு வெளியில் வால் போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் என்ன செய்திகள் வருதுன்னு பார்க்குறப்பவே எனக்கு தெரியும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் அங்கேயும் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நான் ஒரு மாதிரி அசியூம் பண்ணிப்பேன் நான். ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னால் நான் அந்த ஒரு வால் போஸ்ட்டில் பார்க்குறேன். அந்த செய்தி ஆதவ் அர்ஜுனனுடைய மாமியார் அதிமுகவில் சேர்ந்தார். இதுல பெரிய சோகம் என்னன்னு, என்ன மாதிரி பச்சை பிள்ளைகளை என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த ஆதவ அர்ஜுனன் யாருங்கிறது எனக்கு சுத்தமா தெரியாது. தோழர் அப்பப்போ சொல்லி ஏதோ அந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தோழருக்கு ஒரு ஃபோனை போடுறேன். அவர் கார் ஓட்டிட்டு இருந்தனால அவர் எடுக்கல. அவர் ஏன்னா இது யார் இந்த ஆதவ அர்ஜுனனுடைய மாமியார் அவ்வளோ பெரிய ஆளா என்ன இது அப்படின்ட்டு நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் அந்த ஆளுங்கட்சி சார்பான ஆள். அவன்கிட்ட ஃபோனை போட்டு, டே இது மாதிரி நியூஸ் வந்திருக்கு, இது என்ன மேட்ருன்னு நான் கேட்குறேன். அவன் இருந்துட்டு சொன்னால், இது இந்த மாதிரி அந்த ஆதவ அர்ஜுனனை பற்றி யார் என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தா. அப்படின்னு எனக்கு அது பெருசாக மண்டைக்குள்ள போனான். ஆனால் என்ன சோகம்னா, அவன் சொன்னது தான், ஓ ஆதவ அர்ஜுனனுடைய மாமியார் அதிமுகவில் சேர்ந்துட்டாங்களா, அப்போ எங்களுக்கு நல்ல மைலேஜ் தான் சார், எங்களுக்கு நல்ல மைலேஜ் அப்படின்னா. அதாவது பல சாமியார் மடங்களையே அசைத்து பார்த்த ஒரு இயக்கம் ஒரு மாமியார் வேறு கட்சியில் சேருகிறார் என்பதற்காக அது மிகப்பெரிய எனக்கு அவங்க கட்சிக்கு ஒரு யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் இந்த சமூக வலைத்தள விவாதங்கள் போய் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு புரியுது. காரணம், எதையும் நாம் ஆழமாக விவாதிப்பது கிடையாது. ஜாதி பிரச்சனை என்று சொன்னால் கூட அதை மிக மேம்போக்காக நாம் அதை விவாதித்தான் நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால், தோழர் சந்துரு அவர்கள் சொன்னது போல, இங்கே இருக்கக்கூடிய முதன்மையான அந்த பிரைமரி கான்ட்ரடிக்ஷன் என்ன என்பதை பற்றி நமக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸே இருப்பது. அன்றன்றைக்கு நடப்பதை வைத்து அதற்கு பதில் சொல்வதாகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர, இங்கே என்ன இங்கே இருப்பது முதன்மை முரண்பாடு என்பது ஜாதி அல்லது பிறவி இழிவு. இந்த ஜாதி தான் இந்த முரண்பாடு என்பதை தவிர்த்து அனைத்தை பற்றியுமே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும், தோழர் அவர்கள் சொன்னது போல, அதியோசரர் அவர்கள் சொன்னது போல, இங்கே நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்குமே இங்கே ஜாதி தான் அடித்தளமாக இருக்கிறது. அல்லது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜாதியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து மதம் தான் அடித்தளமாக இருக்கக்கூடியது. அதை நாம் யாருமே விவாதிப்பதில்லை, ஒரு ஆழமான விவாதத்திற்கு போவதில்லை. எளிமையாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரே ஒரு இந்து செய்ய முடியாத ஒரு செயலை 2 இந்துக்கள் சேர்ந்து செய்வார்கள் என்று சொன்னால் எந்த செயலை நீங்கள் சொல்வீர்கள்? ஒரு இந்துவால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை 2 இந்துக்கள் சேர்ந்தால் செய்ய முடியும் என்று சொன்னால் எந்த செயலை சொல்வீர்கள்? பிராக்டிகலி நத்திங். 2 இந்துவால் ஒன்று சேர்ந்து எந்த செயலையுமே செய்ய முடியாது. ஒரு இந்துவால் எப்படி எதையும் செய்ய முடியாதோ 2 இந்து சேர்ந்தும் அதை செய்ய முடியாது. காரணம், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவது போல, there is no associated mode of living. 2 ஜாதியாகத்தான் இங்கே இருக்க முடியும். இப்பொழுது நாங்கள் 2 வேறு ஜாதியாக நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். இருந்து பாருங்கள், ஒரு 40 வயதிற்கு பிறகு உங்களுக்கு உண்மை புரிய வரும். 2 இந்துக்கள் சேர்ந்து எந்த செயலையுமே இங்கே செய்ய முடியாது என்பது உங்களுக்கு புரிய வரும். இந்த முதன்மை முரண்பாடு பற்றிய அந்த உரையாடல் தான் இங்கே நிகழ்த்தப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால், ஜாதி பற்றிய விவாதம் என்பது ஒரு தத்துவ விசாரணையாக இங்கே நடத்தப்படவில்லை.
தான் இன்றைய என்னுடைய முக்கியமான கருத்து. ஒரு தத்துவ விசாரணையாக இது இங்கே நடத்தப்படவில்லை. இதற்கு முன்பு பல பேர் ஜாதியை பேசியிருக்கிறார்கள், ஜாதி ஒழிப்பு பற்றி பேசியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் பல பேர் இருந்திருக்கிறார்கள். காரணம், தத்துவ விசாரணை என்பது ஒரு முடிந்த முடிவை சொல்வது அல்ல. இதற்கு முன்பு ஜாதியை பற்றி பேசியவர்கள் எல்லாம் ஒரு முடிந்த முடிவு, இது இப்படியே போனால் ஜாதி ஒழிந்துவிடும், ஒரு பாட்டாளி வர்க்க டிட்டர்மினிஸ்டிக், ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்று வந்தால் ஜாதி ஒழிந்துவிடும், இல்லை எல்லாரும் ஒன்றாக இருந்தால் ஜாதி ஒழிந்துவிடும் என்று. ஆனால் அப்படி அல்ல, அது அல்ல பிலாசபி. அது ஒரு விசாரணை. அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், philosophy is not answering the questions, it is questioning all the answers. இங்கே சொல்லப்பட்ட அத்தனை விடைகளையும் கேள்வி கேட்கும் philosophy. அப்படி ஒரு தத்துவ விசாரணை இங்கே நடத்தப்படவில்லை. இந்திய சமூகத்தில் ஜாதியை பற்றிய ஒரு philosophical debate, ஒரு philosophical discourse, ஒரு தத்துவ உரையாடலை நிகழ்த்திய இரண்டே பேர் டாக்டர் அம்பேத்கரும் ஐயா பெரியாரும் மட்டும்தான். அவர்கள்தான் இதை பிலாசபிஸ் பண்ணுகிறார்கள். நன்றாக கவனிக்க, பேசிவிட்டு போய்விடவில்லை. அந்த உரையாடல் தொடரும். ஒரு பிலாசபி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு ஃப்ளூவிடாக இருக்கும், கான்கிரீட்டாக ஒரு பதிலை சொன்னார். அதை பிலாசபிஸ் பண்ணியது டாக்டர் அம்பேத்கரும் ஐயா பெரியார் அவர்களும் தான். இந்த கண்ணோட்டத்தில் தான் மேற்கத்திய தத்துவங்கள் சிலவற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மேற்கத்திய தத்துவங்கள் இன்று வரை மிக அழகாக வாழ்க்கையை பற்றி, மொழியை பற்றி, உங்களுடைய கலை கலாச்சாரம் பற்றி, ஓவியம் பற்றி, உங்களுடைய இலக்கியம் பற்றிய தத்துவ விசாரணைகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் ஜாதியை அப்படி ஒரு விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். மேற்கத்திய தத்துவங்கள் சிலவற்றை நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அந்த அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஐயா அவர்களும் எந்த இடத்தில் பொருந்துகிறார்கள் என்பதை நாம் விவாதிக்க வேண்டும். அதாவது மேற்கத்திய தத்துவவியலாளர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், அதைத்தான் எங்கள் ஐயாவும் டாக்டர் அம்பேத்கரும் பேசினார் என்ற ஒப்பீடு அல்ல. எங்கே இருவரும் ஒன்று சிந்திக்கிறார்கள். மேபி டாக்டர் அம்பேத்கரும் ஐயா பெரியாரும் டெக்னிக்கலான பல வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பல வெஸ்டர்ன் பிலாசபிஸ் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஐயா அவர்களும் ஏற்கனவே பேசிய செய்திகள் தான் என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் பல வெஸ்டர்ன் பிலாசபிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சிலவற்றை மட்டும் நான் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அது மானுடம் பற்றி பேசிய அந்த பிலாசபிஸ். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்றால் தமிழில் இருத்தலியம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதனுடைய முக்கியமான கருத்துக்கள் 4 இருக்கும். அதாவது கவனமாக கேளுங்கள். நாம் இந்த மண்ணிலே பிறக்கிறோம். பிறந்த உடனேயே இங்கே ஏற்கனவே சில விழுமியங்கள் இங்கே இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஏற்கனவே நமக்காக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிறந்த உடனேயே அந்த குழந்தை, நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன், உனக்கு இதுதான் அறம் செய்ய விரும்பு என்பதுதான் அறம், நீ இப்படி மாதா பிதா குரு தெய்வம், இது போன்ற விழுமியங்கள், மாதா பிதா குரு தெய்வம், பத்தினி சொன்னால் உடனே மழை பெய்யும், இது போன்ற விழுமியங்களை இந்த சமூகம் அவனுக்கு வழங்குகிறது. ஒரு குழந்தை குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அது ஆணா பெண்ணா, அது என்ன ஜாதி, அதற்கு என்ன விழுமியங்கள், அத்தனையுமே இந்த சமூகம் பொய்யை பற்றி உண்மையை பற்றி அனைத்துமே அது வழங்குகிறது. We don't have any choices actually. அல்ல கவனமாக்கி, we don't have any choices. ஆனால் நாம் அதைத்தான் வெஸ்டர்ன் பிலாசபி, எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்று சொன்னால் நீட்ஷே, ஃப்ரெட்ரிக் நீட்ஷே, கீர்கேகார்ட், சிமன் டி பூவார், கார்ல் ஜாஸ்பர், மெர்லோ பாண்டே, இப்படி பல பேர் இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமானவர் ஜீன் பால் சார்ட்ரா. சார்ட்ரா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சார்ட்ரா அழகாக சொல்லுகிறார், we are condemned to be free. நாம் சுதந்திரமாக இருப்பதற்காக விதிக்கப்பட்டவர்கள். ஒரு குழந்தை சுதந்திரமாக பிறப்பதற்கு விதிக்கப்படுகிறது. that is condemned to be free. கவனமாக கேளுங்க, condemned to be free. அதன் மீது இங்கே இந்த சமூகத்தில் பிறந்தவுடனேயே அந்த விழுமியங்கள் திணிக்கப்படுகிறது. இதைத்தான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சொல்லுகிறது. அது அல்ல, இது நீங்கள் இந்த சமூகம் வழங்கிய உங்கள் விழுமியங்கள் அல்ல, நீங்கள்
பிறக்கும் போது எப்படி இருந்தீர்களோ அந்த அந்த ஃப்ரீ மைண்ட் தான் நீங்கள். அதைத்தான் அவர் அழகாக சொல்லுகிறார்கள், யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரீசீட்ஸ் த எசன்ஸ். எசன்ஸ் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இங்கே விழுமியங்கள். மை எக்ஸிஸ்டன்ஸ் என்பது என்னுடைய பிறப்பு. மை எக்ஸிஸ்டன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அனைத்திற்கும் முன்பானது. அப்பொழுது நான் சுதந்திரமாக நான் பிறந்தேன். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரீசீட்ஸ் த எசன்ஸ். செகண்ட் திங், யூ கண்டம் டு பி ஃப்ரீ. மூன்றாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய எந்த விழுமியங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. எதை வேண்டுமோ எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கிறது. இது சாய்ஸ். எவ்ரிதிங் இஸ் யோர் சாய்ஸ். இது வேண்டுமென்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு திருமணம் இப்படித்தான் கட்டாயம் இல்லை. ஒரு உறவுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் கட்டாயம் இல்லை. அது உங்களுடைய சாய்ஸ். ஒரு தொழில் அது உங்களுடைய கட்டாயம் இல்லை. ஸோ ஃப்ரீடம் உங்களுக்கு அது இருக்கிறது. யூ மேக் யுவர் ஓன் சாய்ஸ். ஆனால் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது பேசுகிறது. இப்படி வாழ்வது தான் ஆத்தென்டிக், அந்த ஆத்தென்டிசிட்டி என்று சொல்லுகிறார். ஆத்தென்டிக்கான லைஃப் என்று எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சொல்லுகிறது. ஸோ இது ரொம்ப அடிப்படையாக நாம் கவனிக்க வேண்டியது, தட் யூ ஆர் கண்டம் டு பி ஃப்ரீ. நாம் இங்கே சுதந்திரமாக இருப்பதற்காக விதிக்கப்பட்டவர்கள். இதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பேசுகிறது. அருமை நண்பர்களே, ஆனால் இந்திய சூழலில் இந்த அடிப்படையே பொய்த்து போகிறது. இங்கேயும் குழந்தைகள் சுதந்திரமாகத்தான் பிறக்கின்றன. அப்படித்தான் நாமும் நினைப்போம், குழந்தை சுதந்திரமாகத்தான் பிறக்கும். இல்லை, இது மற்ற 4 வர்ணத்திற்கு வேண்டுமானால் பொருந்தும். கவனம், ஒரு தலித் இஸ் born unfree. சுதந்திரமான குழந்தையாக பிறப்பது கிடையாது. அது பிறக்கும் போதே ஒரு ஒரு தீண்டத்தகாத குழந்தையாகத்தான் இங்கே பிறகு. பிறந்த பின் அதற்கு எந்த விழுமியங்களும் இந்த சமூகம் சொல்லித்தர வேண்டியதில்லை. அது பிறக்கும் போதே அப்படித்தான் பிறகு. ஒரு தாய் மற்ற சமூகத்தைச் சேர்ந்த தாய்களுக்கு தனக்கு பிறக்க போகும் குழந்தை டாக்டராக ஆவானா, அவன் ஒரு பொறியியலராக ஆவானா, அவன் வக்கீலாக ஆவானா, இதெல்லாம் ஒரு கனவுகள் இருக்கும். ஆனால் ஒரு தலித்து தாய்க்கு பிறக்க போகும் இந்த குழந்தை எந்த சமூக அநீதிக்கு ஆளாக போகிறது, எங்கே அது ஒதுக்கப்பட போகிறது, நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இட் இஸ் கண்டம் டு பி அன்ஃப்ரீ. ஒரு தலித் குழந்தை. ராக்கடையுடைய அழகான ஒரு கவிதை ஒன்று இருக்கும். அம்மா, உன் பிரசவத்தின் போது நான் உன்னிலிருந்து வெளியே வருவதற்கு மிக நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதாக நீ சொன்னாய். நான் உன்னிலிருந்து வெளியே வருவதற்கு மிக நீண்ட நேரங்களை நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் தெரியுமா? அழகான கவிதை. உன்னிலிருந்து நான் வெளியே வருவதற்கு எதற்காக நான் மிக நீண்ட நேரங்களை நான் எடுத்துக்கொண்டேன் தெரியுமா? இங்கே பிறக்க வேண்டுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதுவும் இந்த மண்ணில் நான் பிறக்க வேண்டுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதனால் தான் அந்த தாமதமானது என்று சொல்கிறேன். யூ ஆர் born unfree. ஒரு தலித் குழந்தை ஒரு சுதந்திரமற்றுத்தான் பிறக்கிறது. இப்பொழுது வருகிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய மிக புகழ் வாய்ந்த அந்த கூற்று, நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன். இதில் மிக முக்கியமான வரி என்ன வார்த்தை தெரியுமா? நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன். இதில் மிக முக்கியமான, நாம் இதை ஒரு ஸ்லோகனாக ஒரு போகிற போக்கிலே பேசிவிட்டு போவர்களாக இருக்கிறோம். இதில் மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பிறந்தேன். நான் இந்துவாக பிறந்தேன் என்று சொல்லும் போதே நான் சுதந்திரமற்றவனாக பிறந்து விட்டேன். நான் சுதந்திரமற்றவனாக பிறந்து விட்டேன். ஒரு அன்ஃப்ரீயா. I was not condemned to be free. I was condemned to be unfree. ரொம்ப ஆழமான வார்த்தை. நான் இந்துவாக பிறந்தேன் என்பது ஜஸ்ட் ஒரு பயாலஜிக்கல் பர்த் அவர் பேசல. இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் மட்டுமே சொல்லக்கூடிய, அவர்கள் மட்டுமே சொல்ல தகுதியுடைய ஒரு வார்த்தை தான் நான் இந்துவாக பிறந்தேன். அடுத்து அடிக்கிறார், நான் இந்துவாக சாக மாட்டேன். There comes the responsibility, there comes the choice, there comes the authenticity. இதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். எக்ஸிஸ்டென்ஷியலிசத்தை பற்றி பக்கம் பக்கமாக பல பேர் எழுதியிருக்கிறார்கள். பக்கம் பக்கமாக பல பேர் எழுதியிருக்கிறார்கள். எங்கேயும் டாக்டர் அம்பேத்கரை ஒப்பிட்டு யாருமே எழுதவில்லை.
இதை விட என்ன பெரிய எக்ஸிஸ்டென்ஷியலிசம் இருக்கு? இதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். அடுத்ததாக ஒன்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அமைப்பு மையவாதம் என்று. நீங்கள் தயவு செய்து இதெல்லாம், இந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஒரு கடினமாக இருந்தாலும் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சூழலுக்கு இது எப்படி ஒத்துப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் இது போன்ற வார்த்தைகளை வைத்துத்தான் எல்லோரும் நம்மளை பயம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். த ஸ்ட்ரக்சுரலிசம், தமிழில் அமைப்புவாதம் அல்லது அமைப்பு மையவாதம் என்று சொல்லுகிறார்கள். ஸ்ட்ரக்சுரல் சென்ட்ரிக், சரியா? அமைப்புவாதம், தட் இஸ் ஸ்ட்ரக்சுரலிசம் ஆர் அமைப்பு மையவாதம் என்று தமிழிலே சொல்கிறார்கள். ரொம்ப கவனமாக கேளுங்க. அதில் வெஸ்டர்ன் பிலாசபியில் வந்து 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. ஒன் இஸ் கால்ட் அஸ் ஆன்டாலஜி, த செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் எபிஸ்டமாலஜி. சரியா? வாட் இஸ் ஆன்டாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஒரு அல்டிமேட் ட்ரூத் ஒன்று இருக்கு. மனித மனங்களுக்கே புலப்படாத ஒரு பேருண்மை ஒன்று இருக்கிறது, ஒரு தெய்வீகமான ஒன்று இருக்கிறது. அது பற்றி படிப்பது தான் ஆன்டாலஜி. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், பிளாட்டோ இருக்கிறாரே, பிளாட்டோ எது சொல்கிறார் சொன்னால், குதிரை என்று நாம் நினைக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு குதிரையை பார்த்த உடனே நம்ம எப்படி அடையாளம் கண்டு கொள்கிறோம்? அவர் என்ன சொல்றாருன்னா, குதிரை அப்படின்னு ஒரு மாடல், ஒரு தெய்வீகமான இடத்தில் ஒரு மாடல் ஒன்று இருக்கிறது. அந்த மாடல் எல்லோருக்குமே பிறக்கும் போதே உள்ளே வந்து விடுகிறது. ஒரு குதிரையை பார்த்த உடனே we easily identify. உங்களுக்கு புரியுதா? ஒரு குதிரைன்னு ஒரு தெய்வீகமான, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தெய்வீக காதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காதலுக்கு அர்த்தமே அது வருதுங்க, அந்த பாட்டுக்கு வருது. இதுக்கெல்லாம் நீங்கள் அர்த்தமே சொல்ல முடியாது. பிளாட்டோனிக் லவ்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஆங்கிலத்தில், தெய்வீக காதல். இது இப்படி கூட சொல்வார்கள். எப்படி ஒருத்தனுக்கு ஒரு பெண்ணை பார்த்தவங்க உடனே பிடிக்கிறது, இந்த பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறது என்று? காரணம், அவனுக்கு என்று ஒரு மாடல் ஏற்கனவே இருக்குமா. அந்த மாடல், அந்த கைண்ட் ஆஃப் கேர்ளை பார்த்தவொன்னே உனக்கு அது பிடிக்கிறது. ஸோ இதுதான் அந்த ஒரு தெய்வீகமான பியாண்ட், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆர் மெட்டாபிசிக்கல் ஒரு அல்டிமேட் ட்ரூத் ஒன்று எங்கேயோ இருக்கிறது என்பதுதான் ஆன்டாலஜி. எபிஸ்டமாலஜி என்பது இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்துத்தான் அது நிர்ணயிக்கப்படுகிறது. மார்க்ஸ் சொன்னது போல இங்கே எல்லாமே பொருளாதார அடிப்படையில் தான் இங்கே அனைத்து உறவுகளுமே வருகிறது என்று மார்க்ஸ் சொல்லுகிறார். அது வந்து எபிஸ்டமாலஜியில் வருகிறது. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் எபிஸ்டமாலஜி தாட்டு தான் ஸ்ட்ரக்சுரலிசம் என்பது. ஸ்ட்ரக்சுரலிசம் என்பது மொழியை பற்றி ஆகிறது, குறிப்பாக மொழியை பற்றி ஆகிறது, இந்த சமூகத்தை பற்றி ஆகிறது, நம்மளுடைய லிட்ரேச்சர்ஸ், இலக்கியம், இவைகளெல்லாம் ஸ்ட்ரக்சுரலிசம் ஆகிறது. மொழியை பற்றி சசூர் என்பவர் அழகாக ஸ்ட்ரக்சுரலிஸ்டுக்காக விவரிக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. ஒரு குதிரை இருக்கிறது. அகைன், குதிரை என்று நாம் சொல்கிறோம். ஒரு குதிரையை பார்ப்போம், ஒரு குதிரை என்று இருக்கிறது, அதுக்கு குதிரை என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் நாம் குதிரை என்று சொல்வது அந்த குதிரையின் மொத்த குணங்களையும் சேர்த்த ஒரு உணர்ந்து கொண்டெல்லாம் நாம் எதுவும் சொல்வதில்லை. அது குதிக்கும், ஓடும், அதெல்லாம் இந்த குதிரை என்கிற வார்த்தை உள்ளடக்கியது இல்லை. அது ஒரு குதிரை. சொல்றது புரியுது? அது வந்து அதை சொல்றதுக்கு பயன்படுத்துகிற ஒரு வெவ்வேறு மொழிகளில் குதிரையை சொல்வதற்கு வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கின்றன. அது வந்து ஒரு ஜஸ்ட் அதை நம்ம சொல்றோம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லுகிற குதிரை என்பது எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு வார்த்தை. ஆனாலும் நீங்கள் அது ஒரு குதிரை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எப்படி என்று கேட்டால், ஒவ்வொரு மொழிக்கு அடிப்படையிலும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. குதிரை என்பதை நீங்கள் எப்படி புரிந்துகிறீர்கள் என்று சொன்னால், அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு வார்த்தையோடு ஒரு டிஃபரன்ஸாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குதிரை என்று பார்த்தால் அது யானை இல்லை, அதற்கு தும்பிக்கை இல்லை, அது கர்ஜிப்பதில்லை, அதனால் அது குதிரை. ஒரு நெகட்டிவ். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த நெகட்டிவோடு சேர்கிற அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஒரு மொழியை உருவாக்குகிறது. அது தவிர அதற்கு ஒன்றும் பெரிய ஒரு அர்த்தமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஒரு வித் நெகட்டிவ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 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 சிடி இருக்கிறது, அதில் ஒரு இசை கேட்கிறது, ஒரு சிம்பனி கேட்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இது நாம் வெளிப்படையாக பார்ப்பதற்கு மேபி இசை மேலே இருந்து வந்தது, இறைவன் கொடுத்தது என்று நாம் சொல்லலாம். ஆனால் உள்ளே போய் பார்த்தால் தட் இஸ் எ டிஃபரன்ஸ். அது ஒரு பைனரி, 1 அல்லது 0.
ஒன் என்பது எப்பொழுது அதற்கு மதிப்பு வருகிறது? ஜீரோவோடு சேரும்போது. அது அந்த டிஃபரன்ஸ், அந்த ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஒரு கனெக்டிவிட்டி, தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரக்சரலிசம். அதாவது ஒரு எதிரான ஒன்றோடு சேர்வது போதுதான் அதற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அதுதான் அமைப்பியல். அந்த அமைப்பு தான் மையமாக இருக்கிறது. அடுத்தது இந்த சென்டர், அதுதான் மையமாக இருக்கிறது. அதுதான் இந்த அர்த்தங்களை எல்லாம் உருவாக்குகிறது என்று சொன்னாங்க. இது எளிமையாக வச்சுப்போம். இது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கூட போதும். இதை லூயி டுமாண்ட் என்கிற அந்த ஒரு பிரெஞ்சு சோசியாலஜிஸ்ட் அழகாக இந்திய சமூகத்திற்கு பொருத்துகிறார். நாம் இவ்வளவு நேரம் பேசுகிறோமே, அத்தனையும் இங்கே ஜாதி இருக்கிறது, சமூகம் எப்படி இருக்கிறது, இங்கே அத்தனை கொடுமைகளும் நடக்கின்றது, லஞ்சம் வாங்குகிறோம், என்ன நடந்தாலும் சரி, இவை அனைத்துமே கீழே ஒரு ஸ்ட்ரக்சுரலாக ஒரு செய்தியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே மையமாக இருக்கிறது. அந்த ஸ்ட்ரக்சர் என்பது மிக கவனம். அந்த ஸ்ட்ரக்சர் என்பது பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். இந்திய சமூகம் என்பதே, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்பதே பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். சுத்தம், தீட்டு. இந்த இருமையில் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கு. நீங்கள் ஜாதியை சொல்லுங்கள், இவன் சுத்தமானவன், இவன் தீட்டானவன். இப்படித்தான் இந்த இருமையில் தான், இந்த டிஃபரன்ஸில் தான் இந்த இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒன்றன் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்தியன் ஐடியாலஜி இவ்வளவுதான். இந்த பியூரிட்டி அண்ட் இம்பியூரிட்டி தான் இந்தியன் ஐடியாலஜி என்று லூயி டுமாண்ட் சொல்லுகிறார். அதுக்கு அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்திய அதாவது இந்த பயாலஜிஸ்ட்லாம் வேறொரு ஹோமோ சேப்பியன்ஸ் என்று சொல்வார்கள், ஹோமோ டிஎஸ் என்று இருக்கிறது. இந்திய சமூகத்தை லூயி டுமாண்ட் சொன்னார், தே ஆர் ஹோமோ ஹைரார்கிகஸ் என்று சொன்னார். உலகில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை போல இல்லை இவர்கள் ஹோமோ ஹைரார்கிகஸ், வரிசையாக ஒன்றன் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ட்ரக்சர் பிகாஸ் ஆஃப் திஸ், இந்த இந்து மதத்தினுடைய இந்த ஸ்ட்ரக்சர் அதுதான் மையமாக இருக்கிறது. இந்த மையம்தான் பியூரிட்டி, இம்பியூரிட்டி, அந்த பொல்யூஷன் என்கிற அந்த கருத்தாக்கத்தை அந்த ஸ்ட்ரக்சரின் வழியாக அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது. இவ்வளவுதான், வெரி சிம்பிள். இது ஒரு மையமாக இருக்கு. இதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், கிரேடட் இன்இக்வாலிட்டி என்று சொன்னார். இந்திய சமூகம் என்பது வேறு ஒன்றுமே இல்லை, கிரேடட் இன்இக்வாலிட்டி. The only conscience which is present in Indians, caste conscience. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார். இதுதான் இவர்களை இயக்கிக் கொண்டே இருக்கு. இன்றைக்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அடியிலே இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். தோழர் அவர் அதிக சொல்ல ரொம்ப அழகாக பேசினார். உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், உள்ளே போய் பாருங்கள், பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் அது இருக்கும். ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டி, அந்த ஸ்ட்ரக்சர் தான் அங்கே இருக்கும். அதுதான் மையமாக இருக்கும். அதுதான் இந்த சென்டர். அதான் சென்டர். இந்த சென்டருங்கிறது ஒரு ஃபிலசாபிக்கல் வேர்ட். சென்டர் நம்ம நார்மலாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது இல்லை. அது மையம். அந்த மையத்திலே அது அந்த இந்து மதம் என்பது இருக்கிறது. சொந்தக்காரர்கள் என்று நாம் சொல்கிறோம், இவர் எங்கள் சொந்தக்காரர், அழகாக சொன்னார், எங்கள் சொந்தக்காரர்கள் என்பது வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே போய் பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்கே அனைத்துமே இந்த ஜாதியாக ஒன்றன் கீழாக அடுக்கப்பட்டது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்கிறது. அடுத்ததாக வெஸ்டர்ன் பிலாசபியிலே ஒரு மூமெண்ட் வருகிறது. அதாவது இது முடிஞ்சு அடுத்தெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் ஸ்ட்ரக்சரலிசம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் அதை பேசினார்கள். ரொலன் பார்த் போன்றவர்கள்லாம் பேசினார்கள். இன்றைக்கும் ஸ்ட்ரக்சரலிசம் இன்றைக்கும் அது மெய்யாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதையும் விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் அடுத்து வருகிறவர்கள். அதைத்தான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் செய்தது. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் என்பதும் போஸ்ட் மாடர்னிசம் என்பதும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அதில் சில இப்போது நம்ம ஒரு மையம் கட்டப்பட்டு விட்டது. அந்த மையத்தை ஒட்டித்தான் அது அந்த மையம் அதிகாரமிக்கதாக இருக்கிறது. அந்த மையத்தை ஒட்டித்தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அமைப்பு இருக்கிறது. இதைத்தான் அமைப்பியல் சொல்லுகிறது. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ஒரு கேள்வி எழுப்புகிறது. சரி, இதை விளக்கிவிட்டு நீங்கள் போய்விட்டீர்கள். ஹவு என்பதற்கு உங்களிடம் பதில் இருக்கிறது. இந்த சமூகம் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஹவு என்பதற்கு உங்களிடம் பதில் இருக்கிறது. வை? நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வை? ஏன் அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தண்ணி சூடாகும். ஒரு தண்ணியை சூடுபடுத்துகிறோம். ஸ்ட்ரக்சரலிஸ்டிக் அதில் ஏன் அது சூடாகுது அப்படின்னு கேட்டாக்கும், ஹவு இஸ் இட் பாயிலிங், ஏன் எப்படி அது சூடாகுதுன்னு கேட்டது என்னால் ஆன்சர் சொல்ல முடியும். ஸ்ட்ரக்சரலிஸ்டிக்காக உள்ளே இருக்கிற அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்றின் எதிர்வினை செய்து அது ஒரு தண்ணி சூடாகிறது என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு வேறு ஒரு பதிலையும் சொல்லலாம். தண்ணி ஏன் சூடாகிறது என்பதற்கு
எனக்கு டீ வேணும், அதனால அது சூடாகுது இல்லையா? ஸோ என்னுடைய இண்டிவிஜுவல் வாட் இஸ் த ஒய் என்பதை தான் கேள்வி கேட்டது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். மிக முக்கியமான ஒரு சில ஆளுமைகள் நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த சென்டருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, லியட்டார்ட் சொல்றாரு, ஜான் பிரான்சுவா லியட்டார்ட் என்ன சொல்றாரு, இந்த சென்டர் which is forming this structure, the center which creates meta narratives, அதை பற்றிய ஒரு மிகை பெருங்கதையாடல்களை அது கட்டமைக்கிறது. பியூரிட்டி இம்பியூரிட்டி அந்த ஸ்ட்ரக்சரை சென்டரா வச்சிருக்கிற இந்து மதம் பெருங்கதையாடல்கள். பெருங்கதையாடல் என்பது உங்களுடைய ராமாயணம், மகாபாரதம், சொன்னால் வருத்தப்படக்கூடாது, உங்களுடைய திருக்குறள், அத்தனையும் பெருங்கதையாடல், அத்தனையும் பெரும் கதையாடல். கற்கை நென்றே பிச்சை புகிர், அதில் திருக்குறள், அது இல்லை, சாரி, பெய்யன பெய்யும் மழை, பெரும் கதையாடல். அது எப்படி ஒரு பெண் வந்து ஒரு மழை பெய்யும் என்று சொன்னால் அது எப்படி மழை பெய்யும்? அது பெருங்கதையாடல். உங்களை மதங்களை சுற்றி நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பெருங்கதையாடல். இந்த பெருங்கதையாடல்கள், இந்த மெட்டா நரேட்டிவ்ஸ், இந்த மெட்டா நரேட்டிவ்ஸ் தான் இந்த சென்டரை வந்து அப்படியே பிடிச்சு வச்சிருக்கு. லியட்டார்ட் சொன்னார். அடுத்து வருகிறாரு, இப்போதான் டெரிடா வர்றார். ஜாக் டெரிடா தான் டீகன்ஸ்ட்ரக்ஷன்கிற வார்த்தையை சொல்றார். இந்த மையம் என்பது தகர்க்கப்பட வேண்டும். இந்த மையம் என்பது தகர்க்கப்பட வேண்டும். அதாவது மையம் விளிம்பு அப்படிங்கிறத அவங்க தான் அவர் கொண்டு வர்றார். இந்த சென்டர் அண்ட் பெரிஃபெரி, விளிம்பிலே இருக்கவர்கள் மையத்திற்கு வர வேண்டும். அப்படியானால் இந்த சென்டர் should be deconstructed. It should be deconstructed. இந்த சென்டருடைய, சும்மா சொல்றேன், அப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சென்டருடைய அந்த பவர் பற்றி, அது எப்படியெல்லாம் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்பது பற்றி ஃபூகோ பேசுகிறார், மிஷேல் ஃபூகோ பேசுகிறார். இப்போ கமிங் பேக் டு டெரிடா, த டீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நீங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெருங்கதையாடல், நீங்கள் மையமாக இருந்து கொண்டு செலுத்துகின்ற அதிகாரம், இவைகளை நீங்கள் உடைக்க வேண்டும். தமிழ் மொழியின் பெயரால் இங்கே ஒரு அதிகாரம் கட்டமைக்கப்படுகிறது. தமிழ் மிகப்பெரிய, மிக மூத்தது, மிக பழையது, அதுபோல சிறந்தது எதுவுமே கிடையாது. அதுதான் உலகில் மூத்தது, முதலில் பேசியவன். இதெல்லாம் பெருங்கதையாடல், இவையெல்லாம் பெருங்கதையாடல். சமீபத்திலே அந்த கவிக்கோ அரங்கத்திற்கு ஒரு கூட்டத்திற்காக போயிருந்தேன். கவிக்கோ அரங்கம் என்று சென்னையில் ஒன்று இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான தமிழ் ஆளுமைகளுடைய புகைப்படங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாமே இருப்பாங்க. எல்லா ஆளுமைகளுமே இருக்கும். இவங்கெல்லாம் என்ன சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. சில பேர் கவிஞர்களாக இருந்தாங்க, சில பேர் என்ன ஊவே சாமிநாதன், எல்லாம் அவர் கவிதை எழுதினாரா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய படம் இருந்துச்சு. பண்ணிக்கணும். இங்கே சில கவிஞர்கள் பண்ணாங்க. எல்லாரும் எங்கே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தமிழை வளர்க்க உதவியவர்கள் அப்படிங்கிறதுல அவங்க ஒன்று சேர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 அறிஞர்களுடைய படம். ஆனால் அருமை நண்பர்களே, இந்த 50 அறிஞர்களும் தமிழை வளர்ப்பதற்கு பக்கம் பக்கமாக எழுதியதை விட ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் தமிழை வளர்க்க உதவும். தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. அதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன். அது நம்ம டைரக்டாக நம்ம அதை ஆங்கிலத்தில் வந்து கான்ட்ரானிம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. கான்ட்ரானிம்னு ஒரு இது ஒரு லைக் ஜானஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கான்ட்ரானிம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு நேர் எதிரான ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கேட்குறவங்க நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. படம் தீயா இருந்துச்சு என்ன சொல்லுவோம் நம்ம, ஆனால் தீப்பிடிச்சு எரியறது நல்லா இருந்துச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. காட்டுமிராண்டி மொழி என்பதும் ஒரு கான்செப்ட். அது ஒரு இதை நான் இதுக்கு மேலே விளக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உலகம் முழுக்கவே பெற்றவர்களை பெற்ற தாயை அம்மா என்று அழைத்துக் கொண்டிருந்த போது நான் மட்டும் ஜெயலலிதாவை அம்மா என்று அழைத்தோம். நமக்கு கான்செப்ட் பற்றி நமக்கு சொல்ல வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. அது ஒரு கான்செப்ட். அது என்ன சொல்றது, ஒரு உள்ள என்னுடைய மொழி இப்படி போகிறதே, இது ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு மொழியாக இருக்கிறதே. ஐயா வந்து அவருக்கு ஒரு 90 வயசு இருக்கும்.
அப்போ வந்து அவரை வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரால் நடக்க முடியாது ஐயா பெரியார்னால. ஆனால் அந்த நாற்காலியில் அந்த இந்த நாற்காலி இந்த மாதிரி சக்கர நாற்காலி கூட என்ன படியில் ஏறணும். அப்போ லிஃப்டெல்லாம் கிடையாது. அது 3வது மாடி. அதில் அவரை வந்து 4 பேர் தூக்கிக்கிட்டு 90 வயது மனிதனுக்கு, கவனமாக கேட்குங்க, மேலே தூக்கிட்டு 3வது மாடிக்கு போகிறாங்க. எதுக்கு தூக்கிட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு புதுசாக ஒரு மெஷின் வந்திருக்காங்க. அந்த மெஷினுக்கு பேர் கம்ப்யூட்டர். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் இல்லை, அப்போ வந்து கம்ப்யூட்டர்னா ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குமா, ரூம் ஃபுல்லாக இருக்கும். யூ கால் இட் அஸ் ஐபிஎம். அது எனக்கு சரியாக தெரியுது. ரூம் ஃபுல்லாக இருக்குமா. அதுக்கு வந்து இந்த பஞ்ச் கார்டு தான் இருக்கும். அந்த பஞ்ச் கார்டெல்லாம் போடுவாங்க. அப்படி ஒரு 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 மெஷின் வந்திருக்குது தமிழ்நாட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில். எனக்கு தெரியும் வேறு எந்த தலைவனும் அதை போய் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. என்னுடைய பேரப்பிள்ளைகள்லாம் இதை வைத்துத்தான் நாளைக்கு இருக்க போகிறார்கள். ஒரு நாள் இந்த ஒரு 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 இந்த வடபழனியில் ஒரு அரங்கத்தில் என்னுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் அங்கே தான் அமரப்போகிறார்கள், உட்கார்ந்து பேசப் போகிறார்கள் என்பது தெரிந்து அதை பார்ப்பதற்காக தூக்கி கொண்டு அவர் வேலை போகிறார்கள். அதை போய் பார்க்குறார். பார்த்து இது என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். இது எப்படி இதாகும்? ஓ, அப்போ இதுதான் நாளைக்கு வந்து இந்த உலகத்தை ஆளப்போகுது சொல்கிறாரு. சொல்லிட்டு அவரே கேட்குறாரு, இதுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்ட்டு. கூட இருந்தால் பெப்பேன் இருக்கிறாப்புல, இதுக்கு தமிழில். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, வெங்காயம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாடா உங்களுக்கு தெரியாது. இந்த வெங்காயம் என்பது அவர் பயன்படுத்துகிற அந்த இடத்துல பயன்படுத்தின வார்த்தை இது. நான் அதை இது சொல்றேன். என்னுடைய அதாவது தமிழ் பேசுகிற நாக்கை பற்றி தான் இந்த மனிதர் இவர்கள்லாம் கவலைப்படுறாங்க. அந்த நாக்கு இருக்கக்கூடிய மனிதனை பற்றி கவலைப்பட்டவர் கிடையாது. தமிழ் பேசுறதுக்கு மனுஷன் இருந்தால் தானே உனக்கு இது வரும், உனக்கு தமிழ் வரும். அது நீ தமிழை அறிவியல் படுத்தவே இல்லை, இன்னும் நீ காட்டு மிராண்டி மொழியாகவே வச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட முடியும்? நீங்க எனக்கு ஐயா சொன்னதில் எனக்கு ஒரு கருத்து மாறுபாடு கூட உண்டு. தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னார். இன்றைக்கு இருக்க சூழலில் அது தப்பு. தமிழ் படித்தால் தான் நீங்கள் பிச்சை எடுக்க முடியும். மம்மி டேடி என்று கேட்டால் எவனும் பிச்சை போட மாட்டான். அம்மா தாயே என்று அழகு தமிழில் கேட்டால்னா அதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவது போலத்தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு மாடர்ன் தாட் ப்ராசஸ் இல்லாமல். நேற்று ஒரு கவிஞர், இப்போ நிறைய அந்த கவிஞர் எழுத ஆரம்பித்தார். சினிமாவில் யாரும் அவரை கூப்பிட்றது இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு எழுத ஆரம்பிச்சிட்டார். நேற்று தாய்மொழி தினமாக, அந்த தாய்மொழி தினத்திற்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அவர். கவனிச்சு கேளுங்களேன் நீங்கள். அது அப்புறம் பெரியார் ஏன் இவங்களெல்லாம் சொல்ல மாட்டார்னு சொல்லுங்கள். தாய்மொழி தினத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கப்போ சொல்கிறாரு, தயை கூர்ந்து தமிழில் பேசுங்கள், தமிழில் எழுதுங்கள். நாசமாக போ. தமிழில் பேசுங்கள், தமிழில் எழுதுங்கள். அடுத்து அருள் கூர்ந்து தமிழிலேயே திட்டுங்கள். இவளுக்கு சொல்லியா தரணும் நம்ம. அது தமிழை வளர்க்குறாங்க. தமிழ் வளர்க்கறதுக்கு அவர் கொடுக்குற ஐடியாஸ் எப்படி தெரியல. அவர் ஒருவேளை மீட்டூவில் மாட்டினா தமிழில் திட்டினா பிடிக்குமா, இல்லை வேறு லாங்குவேஜில் திட்டினா பிடிக்குமான்னு அவங்களுக்கு தெரியலை. தமிழிலேயே திட்டுங்கள். அடுத்தது தாங்க ஹைட்ரஜன் பாம். தமிழர்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளுங்க. எது? தமிழை வளர்க்கறதுக்கு. ஏடா பிள்ளை பெற்றா தமிழ் வளரும்டா, பிள்ளை யார் வளர்க்கறது? நாம் இப்படித்தான் எழுதிக்கலாம். இப்படித்தான் இன்றைக்கு இந்த சூழலிலும் இன்றைக்கும் இதே ஜல்லியை நீங்கள் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரியார் அன்றைக்கு அந்த மையத்தை தகர்த்தார். தமிழ் பெருமைகள் எல்லாம் தூக்கி எறி, அதை அறிவியல் படுத்து, இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஐயா அவர்கள் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த மையம், இன்னொரு மையத்தை இந்த உலகத்தில் எவனுமே செய்யாத ஒரு மையத்தை அவர் தகர்த்தார். இன்றைக்கு பெண் விடுதலை என்று சொன்னால் நாம் பொதுவாக பெண்களுக்கு கல்வி கொடுப்போம், பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஏதோ பெண் சுதந்திரம் என்பதே ஆண்கள் பார்த்து தரக்கூடிய ஒன்றாகத்தான் இவர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய தன்னை ஆண் என்று நிரூபிப்பதற்கே ஸ்ட்ரக்சரலிசம், இப்போ ஸ்ட்ரக்சரலிசம் வருகிறது பாருங்க. நான் ஆண் என்று நிரூபிப்பதற்கு பெண் தொடர்பான சொல்லாடல்களைத்தான் இங்கே பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, நீ நல்ல அப்பன் ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா, உங்க ஆத்தா ஒருத்தனுக்கு கவனிச்சு பாருங்க. இவன் தன்னுடைய மாஸ்குலினிட்டியை ப்ரூவ் பண்ணுவதற்கு
ஒரு பெண்ணை எதிர்மையாக காட்ட வேண்டியிருக்கு. அதுதான் மையம், அதுதான் அந்த ஆண் மையம். அது டு பி ஃப்ராங்க், பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங், இவனுக்கு தன்னுடைய ஜெனிட்டல் ஆர்கனை சொல்லிக் கொள்வதற்கே ஒரு பெண் தேவைப்படுகிறார். அதைத்தான் ஐயா உடைத்தார், அதைத்தான் உடைத்தார். நீ ஆண் என்று சொல்லிக் கொள்வதற்கு உனக்கு ஒரு பெண் வேண்டும், அவளை திருமணம் செய்து அவளுக்கு ஒரு திருமணம் என்று ஒன்றை கற்பிப்பாய், நீ ஆண் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு குழந்தை. இப்பொழுதுதான் ஐயா சொல்லுகிறார், இதுதான் அந்த ஆண் மையவாதத்தை அடித்து உடைத்து தகர்ப்பது, உங்களுடைய கர்ப்பப்பையை தூக்கி எறியுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன். அது இருந்தா தானடா உங்களுக்கு ஆட்டம். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் யாருமே சொல்லவில்லை. எப்போ 30களில் பேசுறாரு, அந்த 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 மையம், அந்த ஆண் மையம், அந்த ஆண் திமிர் இருக்கு பாருங்க, அந்த ஆண் திமிரை அடிச்சு உடைச்சு அந்த மையத்தை விளிம்புக்கு தள்ளுகிறார். இதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த ஜாதியை அழித்து ஒழிக்கும் வழி என்பது ஒரு டீகன்ஸ்ட்ரக்டட் டெக்ஸ்ட். ஹிந்து மதத்தை அக்கு வேறு ஆணி வேறாக டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறார். ஹிந்து மதம் என்பது ஒரு பிரின்சிபல் அல்ல, அது ஒரு ரூல் என்பதே மிக அழகான ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷன். அது 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 ஒரு 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 விதிகளால் ஆனது, வழிகாட்டுதல்களால் ஆகவில்லை. அது ஒரு பிரின்சிபலே இல்லை. மிக அழகான ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இன்றைக்கு நாம் பெரியாரை பற்றி நாம் இந்த அளவுக்கு நாம் பேசுவதில்லை. பெரியாரை காட்டு முன்னாடி மொழி என்று சொல்லிவிட்டால் உடனே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இல்லை அவர் மறைமொழி அடிகள்லாம் அவரை பாராட்டினார், குற்றக்குடி அடிகள்லாம். ப்ளீஸ் வேண்டாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரியார் என்பவர் ரொம்ப அதிகம் இந்த இடியட்ஸ்க்கு. அவரை அப்படி நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேசத்தின் ஆண்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த பெண்கள் நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல தேவையில்லை, பெரியாரே காப்பாற்றுவார். ஆனால் பெரியாரை வருங்காலத்தில் அத்தனை பெண்களும் காப்பாற்றுவார். இயேசு 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுத போது முதலில் அவர் மேரி மக்தலேனுக்கு தான் அவர் காட்சி கொடுக்கிறார், ஒரு பெண்ணுக்கு தான் அவர் காட்சி கொடுத்தார். பெரியாரை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறுவையில் அலையுங்கள், மீண்டும் மீண்டும் பெண்களுக்கு வந்து அவர் முன்னின்று கொண்டே இருப்பார். இது அல்ல நாம் பதில் சொல்ல. அது ஒரு பிலசாபிக்கல் ஃபைட். இதுக்கு போய் சும்மா நம்ம கண்ணா பின்னான்னு அதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இதே பெண்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனலாக அவர் டீகன்ஸ்ட்ரக்ட் செய்கிறார். பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, அழிச்சு விட சொத்துரிமை வேண்டும், வாரிசு உரிமை கிடையாது, வேண்டும். அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவன் வெறும் அவர் அரசியலமைப்பு சட்டம் எழுதினான் ஏதோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லை. நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் பிலாசபியோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள். தட் இஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் டீகன்ஸ்ட்ரக்ஷன். அங்கேதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், ஐயா பெரியார் அவர்கள் இருக்கிறார். அடுத்து இந்த பவர் பற்றி சொன்னேன், கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. பவர் பற்றி சொன்னேன், இந்த மையத்திற்கு ஒரு பவர் இருக்கிறது என்று சொன்னது. அதை மிஷேல் ஃபூக்கோ தான் அதை ரொம்ப அழகாக பேசுகிறார். த பவர், த அதிகாரம், இந்த மையத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர் தான் சொல்கிறார். அந்த மையம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்லுகிறது. நல்லா கவனமாக கேட்டுக்கிறேன். நம்மளுமே பல பேர் அதை யோசிச்சுட்டு இருப்போம். நாலேஜ் இஸ் பவர், அறிவுதான் அதிகாரம். நாலேஜ் இஸ் பவர். ஃபூக்கோ அதை கேள்விக்கு உட்படுத்துகிறார். நாலேஜ் இஸ் பவர் என்பது பரவாயில்லை. எது நாலேஜ் என்பதை நிர்ணயிப்பது யார்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நாலேஜ் இஸ் பவர், ஓகே. எது நாலேஜ், எதெல்லாம் அறிவு தொடர்புடைய, எதெல்லாம் அறிவு இல்லை, எதெல்லாம் அறிவு நிர்ணயிப்பது யார்? The one who is powerful decides which is knowledge. Again, knowledge is power, but what is knowledge is determined by power. இதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், the intellectual class. இங்கே எது அறிவு, எது நல்லது, எது கெட்டது, இதெல்லாம் நாம்
பின்பற்ற அனைத்தையும் பார்ப்பனர்கள் தான் நிர்ணயிக்கிறார்கள். ஒன்று அவர்கள் நேரடியாக நிர்ணயிப்பார்கள், இல்லை சில கோமாளிகளை அனுப்புவார்கள். போய் பேசு, எதையாவது பேசி உடனே அந்த கோமாளிகளுக்கு பதில் சொல்வதில் இறங்கி விடுவோம். நாம் அறிவு சார்ந்த விவாதங்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த அறிவு, இந்த சோகால்டு அறிவு சார்ந்த விவாதத்தை அவன் தான் அனுப்புகிறான். அது ஒரு நியாயமான நாலேஜ் அல்ல. அவனுடைய சென்டரை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதுவோ அதைத்தான் அவன் அங்கே கொண்டு வருகிறான். ஃபூகோ அவர்கள் இந்த பேனாப்டிகன் மாடல் என்று ஒன்றை சொல்லுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பவர் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பவர் எவ்வளோலாம், அந்த மையத்துக்கான பவர் பேனாப்டிகன் மாடல்ன்றது ஜெரமி பெந்தம்ங்கிற அந்த ஒரு ஜெர்மன் பிலாசபர் சொல்றது. அதை ஃபூகோ சொல்றாரு. பேனாப்டிகன் மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே அந்த மாதிரி சரி பல ஆங்கில படங்கள்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஷாஷங்க் ரெடம்ஷன் அது மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஜெயில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கெல்லாம் ஜெயில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை வட்ட வடிவத்தில் இருக்கும். இந்த சென்டரில் ஒரு ஆள் நின்னான்னா போதும், எல்லாத்தையும் அப்படியே பார்க்கலாம். நீங்கள் எந்த செல்லில் எவன் என்ன பண்ணுறான் என்ன இருக்கிறது, இங்கேருந்து ஹி கேன் வாட்ச் எவ்ரிதிங். பெரிய சோகம் என்னென்னு கேட்டால், நம்முடைய ஸ்கூல்ஸும் அப்படி தான் கட்டப்பட்டிருக்கு. நம்ம ஸ்கூல்ஸ் அப்படி தான் இருக்கும். பேனாப்டிகன் மாடல் தான் நம்ம ஸ்கூல்ஸ் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு பல ஐடி கம்பெனிகளும் அது மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு. பேனாப்டிகன் மாடல் தான். எங்கேருந்து பார்த்தா எல்லாமே அப்படி தெரியாது நமக்கு. ஒரு செமி சர்க்குலர் கண்காணிப்பின் அரசியல் என்று சொல்லுகிறார்களே, அதுதான் இந்த சர்வைலன்ஸ். இந்த ஃபூகோ பயன்படுத்துகிற வார்த்தை சர்வைலன்ஸ். ஹிந்து மதம் அப்படித்தான் தன்னுடைய, இங்கேதான் டாக்டர் அம்பேத்கர் வர்றாரு. அவர் சொன்னார் பாருங்க, there is no role for individuals in Hindu religion. ஒரு தனி மனிதனுக்கு இங்கே எந்த ஒரு ரோலுமே கிடையாது. அந்த மதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நீ. அவனுக்கு ஒன் மேன் ஒன் வேல்யூங்கிறதே கிடையாது. அவனுக்கு அந்த ஓட்டில் வேணா ஒன் வேல்யூ இருக்கு, ஒரு மதிப்பு கிடையாது. அவனுக்கு அந்த மதம் என்ன சொல்லு, நீ இந்த ஜாதிக்கு போ, நீ இதை செய், நீ இந்த அடுக்கில் இங்கே இரு, நீ இதை செய், இதை செய்யாதே. ஒரு பேனாப்டிகன் மாடலில் நின்று நம்மளை எல்லாத்தையும் அப்படியே அந்த இந்து மதம் என்பது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த நேம் ஆஃப் ரூல்ஸ். டாக்டர் அம்பேத்கருடைய வார்த்தைகள் சொல்லு, த ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த நேம் ஆஃப் ரூல்ஸ் அதை தான் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து தோழர் அவர் சொன்னார், அவருடைய முழு பேச்சுமே, அரியசரன் தோழருடைய முழு பேச்சுமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கலோனியலிசத்துக்குள்ளே வருது. தட் இஸ் போஸ்ட் கலோனியலிசம். அது இன்றைக்கி பின் காலனியவாதம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். போஸ்ட் கலோனியலிசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் காலனியாக வச்சுருந்துட்டு அந்த காலனியை விட்டு அவன் போயிடுறாங்க. போனதற்கு பிறகு அவன் வந்ததால் எதையெல்லாம் அந்த சமூகம் ஒரு பண்பாட்டு ரீதியாக இழந்ததோ அவையெல்லாம் மீட்டெடுப்பது. எட்வர்ட் செயிட் போன்ற ஆட்கள் அதை பேசுகிறார்கள். உலகம் முழுக்க அது போஸ்ட் கலோனியலிசம் பேசப்படுகிறது ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம். ஆனால் இந்திய சமூகத்தில் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு பர்வர்ட் பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதை கொச்சைப்படுத்த முடியுமோ அதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது அதை ஹிந்துத்துவா ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ரொம்ப எல்லாரும் ஒற்றுமை, அப்படி இந்துக்களாக ஒற்றுமையாக இருந்தோம். இவன் வந்து தான் வந்து நம்மளை எல்லாம் பிரித்து விட்டுட்டாங்க. 2000-3000 வருடங்களுக்கான ஒரு சிவிலைசேஷன் இது. ஹிந்து சிவிலைசேஷன் என்பது ஒரு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கான சிவிலைசேஷன். அடமுட்டாளா, ஹிந்து மதம் உலகத்திலேயே மிக 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 குறைந்த வயதுடைய ஒரு மதம் இந்து மதம் தான். அது தோன்றி ஒரு 100 வருடம் தான் ஆயிடுச்சு. இவர்கள் உருவாக்கிய மதம் அது. ஆனால் இவர்கள் வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். அந்த சட்டத்தின் பெயரெல்லாம் மாற்றுவது. இப்போ அந்த இங்கிலீஷில் இருந்த அந்த நேம் எல்லாம் மாற்றிட்டு, ஐபிசிஏ இதெல்லாம் மாற்றிட்டு, அவன் ஏதோ ஒரு பேர், ஏதோ அந்த பாருங்களேன், அந்த இது மன்ரேகாண்ட் இருந்ததுல்ல, அந்த 100 நாள் வேலைக்கு, அதுக்கு பேர் என்னடா வச்சுருக்கேன்னா ஜி ராம்ஜின்னு வருது. அது நீங்கள் ஃபுல் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஜி ராம்ஜி. கேட்டால் இது ராமன் ஆண்ட அந்த வரலாற்று கதைகள். இந்த வரலாற்று கதைகள் வரிசைகள் தான் இந்த தோழர் அரியசுரன் சொன்ன அந்த குலதெய்வ வழிபாடுகளும். உண்மையிலே சொல்லப்போனால் நான் தோழர் அரியசுரன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி கடன்பட்டவன். எனக்குமே அப்படி ஒரு மிகப்பெரிய நான் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய மயக்கம் உண்டு. எப்படியும் தமிழ்நாடு தனியாக வந்துவிடும். ஒரு தமிழ் தேசிய, அது பல பேர் எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டினார்கள்.
தனித்தமிழ்நாடு வந்து விட்டது. என்ன தோட நீங்க அண்ணா நகர்ல என்ன பாருங்க, இதை தாண்டி யாரும் வந்தா அங்க பின்னாடி ஒருத்தர் தலையாட்டுறாரு பாருங்க. என்ன தோட நீங்க அண்ணா நகர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தனித்தமிழ்நாடு 54 வந்துருச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? ஆஹா சரி நல்லது, தனித்தமிழ்நாடு வந்துருச்சு. நீ இப்பொழுது பேசுகிற தமிழ் தேசியமெல்லாம் ஒரு தமிழ் தேசியமே இல்லை. இவனுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறதா தமிழ் தேசியம்னு பேசுறான். அது தமிழ் தேசியம் அல்ல. எங்களுக்கெல்லாம் இருந்த கனவெல்லாம் மிகப்பெரிய கனவு. அந்த தமிழ் தேசியத்தை ஒட்டி எனக்குமே ஒரு தோப்பா மேனியா இருந்துச்சு. பரமசிவ மேனியா, அந்த என்ன சொல்றது, லைக் அந்த மீட்டெடுக்க, வரலாற்றை மீட்டெடுப்போம். நம்ம குலதெய்வங்கள்லாம் வந்து நமக்கு அவங்க தான் நம்ம ஆட்கள், அவங்க பார்ப்பனர்களை எடுத்து நிற்கிறான். அத்தனை பேரை நல்லா போட்டிருக்க சட்டையெல்லாம் விலைக்கு பார்த்தா ஒவ்வொரு பேரும் பூணூல் போட்டிருக்கான். மதுரை வீரன்ல இருந்து அத்தனை பேரும் பூணூல் போட்டிருக்கான். அது உண்மையிலேயே நான் தோழர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய அந்த புத்தகம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்லைட்மெண்ட். அது அந்த புத்தகம். இது இந்த அடுத்து இந்த ஆண்ட பரம்பரை கதை, அதுவும் ஒரு போஸ்ட் கொலோனியலிசம். ஆண்ட பரம்பரை, நான் லைக் என்னது இந்த ஆனால் எல்லா பையனுமே ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் எனக்கு நான் தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் எங்களை எம்பிசி ஆக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி ஆண்ட பரம்பரைக்கு எதுக்கு அப்படி ஒரு இது தெரிகிறது. ஆண்ட பரம்பரை கதை அப்சர்ட். இன்னைக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. அந்த சேரன் செங்கட்டூர் வந்து யார் மேலே தலையில் கல்லை வச்சுட்டு போய் கல்லை தூக்கி வச்சு கொடியை நாட்டினான். அதை நம்ம பெருமை பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒருத்தர் மேலே அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆக்சுவலாக இன்னைக்கு. அப்படி நீங்கள் டக்குனு போய் ஒருத்தர் போய் தலையை தூக்கி நீங்கள் வச்சுட்டு இருக்க முடியாது. பிரபாகரன் ஒரு புறநானூற்று வீரன் என்று பேசுவார்கள். தயவு செய்து பிரபாகரனை அசிங்கப்படுத்தாது. புறநானூற்று வீரர்கள்லாம் நாடு நாடாக போய் அவனுடைய சொந்த ஒரு நலனுக்காக போய் நாடுகளையும் அங்கே இருந்த பெண்களையும் ஆணிரைகளையும் கவர்ந்து கொண்டு வந்தவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது. என்ன புறநானூற்று வீரன் என்ன பெருசாக பண்ணிட்டாங்க? பிரபாகரன் தன் இனத்துக்காக போராடி அவனை போய் இப்போ புறநானூற்றுகள் இவங்க திரும்ப பேசிட்டு இருக்காங்க. தோண்டி எடுத்து நீங்கள் பெருமை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேம் ஆஃப் போஸ்ட் கொலோனியலிசம். ஜாதிகளுக்கு புதுசு, அதாவது இப்போ இருக்கிற ஜாதிகளுக்கு இவர்கள் வந்து அதாவது இல்லை இந்த ஜாதிக்கெல்லாம் இது அர்த்தம் கிடையாது. எட்டிமாலஜி இது அர்த்தம் கிடையாது. இப்போ நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு தமிழாசிரியர் தான் தோழர் எனக்கு அந்த ஒரு இதை அனுப்பிச்சி வச்சிருந்தாரு. கவுண்டன் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழிலை சொல்லிக்கிறாங்க. அதனால தான் அந்த ஜாதி வந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அரசு அரண்மனையிலே காவல் காத்தவன் காவுண்டன் என்பது கவுண்டனாக மருவியது. அங்கே களவு செய்தவர்கள் கள்ளர்களானார்கள். ஷேக்ஸ்பியர் சொல்லுவார் இல்லையா, ரோஸ் பை எனி நேம் வுட் ஸ்மெல் அஸ் ஸ்வீட் என்று. அதுக்கு நேர்மறையாக சொல்லுவோம். ஜாதி என்பதை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அது நாரும். மலத்தை மலம் என்று அடை. எதற்கு இப்படி ஒரு பெயர் இது? குடிகள். அது அடுத்தது குடி. ஒருத்தனும் ஒரு குடியான். அதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் தோழருடைய அந்த ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு நாடாக தான் இருக்கிறாங்க. இதில் இந்த போஸ்ட் கொலோனியலிசத்துக்கு ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது ஒன்று இருக்கிறது, பௌத்தம். அது பழைய பௌத்தத்தை மீட்டெடுக்கிறேன். நாங்கள் சொல்வது ஒரு விடுதலை இறையியல். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது ஒரு விடுதலை இறையியல், இந்த சமூக விடுதலைக்கான ஒரு பாதை. ஆனால் இல்லை, இது பௌத்தம் இல்லை, பழைய பௌத்தம் வேறு என்று சம்பளம் போட்டு உட்கார்ந்து எல்லாம் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் தியானங்கள். அந்த பௌத்தன் ஆயிட்டேன் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு வெளிப்படை அப்படி காமிச்சுக்கிறது. வெளிப்படை அப்படியே ரொம்ப அப்படியே நம்ம பார்க்கறதே அப்படி ஒரு மாதிரி பார்க்கறது. அப்படி நம்ம கையை வந்து சாதாரணமாக கையை பிடிச்சாங்க. இப்போ அப்படி கையை அப்படி பிடிக்கிறது. அதாவது உள்ள இருக்க அந்த ஒளியை நமக்கு பாய்ச்சுறாங்க. நான் இஃப் யூ மீட் புத்தா ஆன் த ரோட், ஒரு பழமொழி உண்டு, ஒரு ஜென் பழமொழி. இஃப் யூ மீட் புத்தா ஆன் த ரோட், கில் ஹிம். நீ புத்தரை தெருவில் பார்த்தால் கொன்று விடு. காரணம், புத்தர் என்று ஒருவனுமே இல்லை, உனக்குள் இருப்ப நீதான் புத்தர். நீ தியானம் செய்து உட்கார்ந்து 10 நாள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு உட்கார்றேன், 10 நாள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ண அத்தனை பேரும் புத்தன் தான்.
போஸ்ட் கொலோனியலிசத்துக்கு மிக மோசமான பாதிப்புக்கு பௌத்தம் ஆளாகி இருக்கிறது. அருமை நண்பர்களை நிறைய பேசிவிட்டோம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிவிடும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் அது 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 they don't live in their inscriptions and writings. அவர்களுடைய எழுத்துக்களிலும் அந்த அந்த பேச்சுக்கு அது அல்ல. அவர்கள் they are living presence. உங்களோடவே இருக்கிறார்கள். உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் சிந்தித்தது போல ஒரு பரந்த பார்வை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதை உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னையோ தோழர் பாண்டியன் அவர்களையோ அதியசரனையோ இந்த சோகால்டு பெரியாரிஸ்டுகளுக்கு பிடிக்காது. காரணம், நாங்கள் டாக்டர் அம்பேத்கரை பேசுகிறோம் என்று சில பேர் சொல்வார்கள். இந்த சோகால்டு அம்பேத்கரிஸ்டுகளுக்கு எங்களை பிடிக்காது. காரணம், நாங்கள் பெரியாரை பேசுகிறோம். இந்த சோகால்டு புத்திஸ்டுகளுக்கு எங்களை பிடிக்காது. காரணம், நாங்கள் வேறு ஒரு பௌத்தம் பேசுகிறோம். இந்த சோகால்டு என்ன சொல்றது? இந்த அரசியல்வாதிகளுக்கு எங்களை பிடிக்காது, பார்ப்பனர்களுக்கு எங்களை பிடிக்காது, இவர்கள் யாருக்குமே எங்களை பிடிக்காது என்பதால் தான் எங்களை பிடித்திருக்கிறது. உங்களுக்கு உங்களை பிடிக்க வேண்டும். உங்கள் செயல்பாடுகள் ஒரு 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 ஆழ்ந்த செயல்பாடுகளாக டாக்டர் அம்பேத்கரை, ஐயா பெரியாரையும் தொடர்ந்து வாசியுங்கள். பைபிளிலே ஒரு அழகான ஒரு வாசகம் வரும். என்னுடைய கரங்களில் நிழலினால் உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களுடைய கரங்களினால் காப்பாற்றுவேன் என்று சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய கரங்களில் நிழலினால் உங்களை காப்பாற்றுவேன் என்று. டாக்டர் அம்பேத்கரின், ஐயா பெரியாரின் நிழல் நமக்கு மேல் எப்பொழுதுமே இருக்கிறது. தொடர்ந்து செல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி.